Hi friends, welcome to our YouTube channel Softech Civil Tamil. நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி முனிசிபாலிட்டி ஆன்லைன் அப்ரூவலுக்கு நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதுதான் அதோட லாஸ்ட்டு ஃபைல். அதாவது ஆட்டோகேடில் நம்ம அப்ரூவலுக்கு வாங்கின எல்லாமே கரெக்டாக இருக்கா, கோடிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி மாற்றலாம், எந்தெந்த இடத்துல மாற்றலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கிளியராக தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2D 3D எலிவேஷன் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் சிவில் ரிலேட்டடான எல்லாமே எஸ்டிமேஷன் போக எல்லாமே உங்களுக்கு போட்டு தருவோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் பிளானை இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். பிளான்லேருந்து முதல்ல ஒவ்வொன்றா பார்ப்போம். பிளானோட அவுட்டர் லைன் இது என்ன கோடிங்கில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கலர் கோடிங் எப்படி செட் பண்ணுறங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு லைனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லைனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த ஒருவேளை நீங்கள் முதல்லையே இந்த பாக்ஸில் நீங்கள் அதுக்குரிய கோடோடு நீங்கள் கலர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி பண்ணணுங்கிற சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு புது லேயர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பாருங்கள், நீங்கள் புது லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு லேயரோட நேம் கேட்கும். இப்போ லேயருங்கிறத நான் இப்போ சும்மா சைட் அவுட்னு அடிக்கிறேன், இல்லைனா பெட்ரூம்னு அடிக்கிறேன். பெட்ரூம். இப்போ இதோட கலர் கோடிங் 22 அப்படிங்கிற நமக்கு தெரியும். அப்போது நீங்கள் இந்த கலரை போய் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே வரும். இதில் இண்டெக்ஸ் கலர்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் ட்ராக் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், இதில் இண்டெக்ஸ் கலருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கோட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது என்ன கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது நான் இதுக்குரிய நம்ம பெட்ரூம்க்குரிய கலர் 22 அப்படிங்கிறதுனால நான் 22ன்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்த உடனே எனக்கு 22ங்கிற கலரில் பெட்ரூம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இது நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த டயக்ராமில் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த டயக்ராமில் இப்போ இது ஒரு லைனாக இருக்குது. இந்த லைனை நான் கிளிக் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அந்த லைனில் போய் சும்மா வைக்கிறப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு கலர் ஒயிட், லேயர் 0, லைன் டைப் பை லேயர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் இதை கலர் சேஞ்ச் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஒயிட்னு இருக்கா மேலே, அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு மோர் கலர்ஸ்ன்னு இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உங்களோட நம்பர் என்ன நம்பர் கொடுக்கணும்னு நினைக்கிங்களோ அந்த நம்பர் கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் நான் ஒரு 20ன்னு கொடுக்கணும்னு வைக்கேன், 20ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுத்தோன்னா பார்த்தா இந்த கலர் சேஞ்ச் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி முதல்ல நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதை நீங்கள் கற்றுக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லித்தர்றதுக்காக நான் முதல்லேருந்தே அப்படியே நார்மலாக வச்சுக்கிறேன். எல்லாமே கலர் கோடிங்க நான் லேயரில் செட் பண்ணாமல் நார்மலாக நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போது இந்த லேயரை நான் கிளிக் பண்ணலை, பக்கத்தில் போய் வச்ச உடனே எனக்கு கலர் 152ன்னு வந்திருக்கு. இது பாலிலைன். இப்போ இந்த பாலிலைன் எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். இந்த பாலிலைன் நம்ம கலர் கோடிங்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம கலர் 152. இங்கே பாருங்கள், கலர் 152ங்கிறது சி லேயர் பாலிலைன் டைப்பில் இருக்குது. இது டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அங்கே பார்த்ததும் இதை தான் பார்த்தோம். நம்ம அங்கே பார்த்த கலரு இங்கே பார்த்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம எலிவேஷன் போகிறோம், செக்ஷன் எலிவேஷன் போகிறோம். இதில் பாருங்கள், இதில் மொத்தம் 3 விதமாக கலர் இருக்குது. 1 2 அடுத்தது 3 விதமாக கலர் இருக்குது. அடுத்து இதில் 4 விதமாக கலர் இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது 5 இந்த கலர் இருக்குது. இது எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது என்ன கலர், இதுவும் 210 கலர் கோடு, இதுவும் 210 கலர். அப்போது இது ரெண்டுமே சேம் தான். இதில் ஒன்று பார்த்தா கூட போதும். இப்போ இதோட கலர் கோடுங்கிறத நமக்கு இப்படி பார்த்தா தெரியும். இல்லைன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இதில் காமிக்குது. இந்த கோடு எங்கே இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ முன்னாடி நான் கலர் என்னென்ன கோடுங்கிறத எனக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இருக்கிற கலர் இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது 210. அப்போ இது என்னென்னா ரூம் கிளியர் ஹைட்டு, ஒரு ரூமோட கிளியர் ஹைட்டுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம பார்த்ததும் அந்த கோடும் கரெக்டாக இருக்குது. அது மாதிரி
நம்ம இங்கே பார்த்ததும் அதே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஃப்ளோர் லெவல்லேருந்து கரெக்டாக ஸ்லாப் லெவல் வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல் பில்டிங், அதாவது கீழே பேஸ்மெண்ட்லேருந்து நமக்கு டாப் வரைக்கும் இருக்குது. இது என்னங்கிறத பார்க்கலாம். இதோட கலர் கோடு வந்து 233. அப்புறம் மொத்த பில்டிங் ஹைட்டு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் எண்டு வரைக்கும் எவ்வளோ பில்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதோட கலர் கோடு வந்து 151. இதோட கலர் கோடிங் வந்து 233. இப்போ சில் லெவல் வரைக்கும் இருக்கிற ஹைட் என்னங்கிறத பார்க்கும். அது வந்து கலர் வந்து 21. அடுத்தது வந்து பேஸ்மெண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பேஸ்மெண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்கிற ஹைட் எவ்வளோன்னு பார்க்குறோம். அதுக்குரிய கலர் கோடு வந்து 117. இப்போ இந்த கோடெலாம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். நம்ம முதல்ல பில்டிங் ஹைட், அந்த ஹைட் என்ன எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். 151 பில்டிங் ஹைட்டு, அந்த கோடு கரெக்டாக இருக்குது. அடுத்து டோட்டல் பில்டிங் ஹைட் அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம். அது வந்து 233 இன்ச்சு. இப்போ அதுவும் கரெக்டு. இப்போ வந்து நம்ம சில் ஹைட்டுங்கிறது நம்ம அந்த விண்டோ பக்கத்தில் பார்த்தோம். அந்த இதுவும் கரெக்டாக இருக்குது. நமக்கு 21ங்கிறது கரெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்கிறது இருந்துச்சு. அது பார்த்தோம், நமக்கு 117 இருந்துச்சு. இப்போது அதில் உள்ள கோடும் நம்ம வச்சுருக்க கோடும் கரெக்டு அப்படிங்கிறது இதில் தெரியுது. அப்புறம் வந்து நம்ம செப்டிக் டேங்க்கு என்ன கோடு கொடுத்துருக்கோம், அதாவது 102. அப்புறம் லைனுக்கு வந்து நம்ம க்ரீன் கொடுத்துருக்கோம். க்ரீனுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. க்ரீனுங்கிறது சில நேரத்தில் நமக்கு வந்து க்ரீனு காமிக்கி. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த கலர் என்ன கலருங்கிறத காமிக்கும். அதாவது 3ங்கிறத தான் உங்களுக்கு க்ரீன் காமிச்சிருக்கு. இப்போ எல்லோங்கிறத வந்து உங்களுக்கு 2ன்னு காமிக்கி. அதாவது இப்போ பாருங்கள், நான் எல்லோவை கிளிக் பண்ணுறேன். எல்லோவை நான் கிளிக் பண்ணுறேன். நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து எனக்கு எல்லோன்னு தான் காமிக்குது, அதோட கோடு காமிக்கலை. இப்போ பாருங்கள், நான் எல்லோவில் போய் வைக்கிறேன், 2ன்னு காமிக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் கலர் சேஞ்ச் ஆகும். செப்டிக் டேங்க்குக்கு வந்து நமக்கு என்ன கலர் வந்துருந்துச்சு, என்ன கோடு வந்துருந்துச்சுன்னா கலர் கோடு வந்து 102. அதாவது இந்த இதுக்கு வந்து நமக்கு 3ங்கிற கலர் வந்துருந்துச்சு. இப்போது எல்லோவுக்கு வந்து 2ங்கிற கலர் வந்திருக்கு. அப்புறம் பாலிலைன், அதாவது மொத்த ஏரியா இதை காமிக்கிறதுக்கு என்ன வந்திருக்குன்னா 10ன்னு வந்திருக்கு. அதாவது செட்பேக் பவுண்ட்ரி தான் 10, அது வந்து நமக்கு 10ன்னு கொடுத்துருக்கு. செப்டிக் டேங்க்குக்கு வந்து நமக்கு 102ன்னு கொடுத்துருக்கு. அப்புறம் எல்லோங்கிறது என்னென்னா சூப்பர் இம்போஸ் சைட் பவுண்ட்ரி, மொத்த ஏரியா இருக்கிற சைட் பவுண்ட்ரி தான் உங்களுக்கு 2ன்னு கொடுத்துருக்கு. உங்களோட சைட்டு வந்து காமிக்கிறதா அந்த 3ங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கு. அப்புறம் வேறு என்ன இதில் இருக்குன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு உங்களுக்கு வந்து கோடு வந்து 42ன்னு காமிக்குது. அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன கலர்லாம் இருக்குன்னு பார்த்தா நமக்கு இதில் கலர் 121 இருக்குது. அதுங்கிறது வந்து மீட் ரூம் ஏரியா. அடுத்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் வந்து என்னென்னா ஜென்ரேட் ரூம் ஏரியா, அது வந்து 241. இந்த கலர் கோடிங்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்காங்கிறது இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து இதில் ஒரு கோடு இருக்குது, இதில் ஒரு கலர் இருக்குது. இது வந்து கலர் வந்து 41னா ரோட் வித். இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கணும், நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி இதில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் என்னங்கிறது சோலாருங்கிறது என்னென்னா 43 கொடுத்துருக்கு. இதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். மொத்தமாக நிறையா வச்சுட்டு நம்மளால் செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் பார்த்த கலர் வரைக்கும் நம்ம செக் பண்ணுவோம். நம்ம பார்த்தது வந்து செட்பேக் பவுண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். செட்பேக் பவுண்ட்ரிங்கிறது 10 செட்பேக் பவுண்ட்ரிங்கிற 10. இப்போ 10ல் நம்ம இருக்குது, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம கோடு வந்து நம்ம 10 இருந்துச்சு, நம்ம அந்த கலர் கோடு வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் இம்போஸ் செட் பவுண்ட்ரி அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ வந்து அதோட இது வந்து 2, அதுலேயும் நமக்கு 2 தான் கொடுத்துருந்துச்சு, இதுலேயும் நம்ம 2 தான் கொடுத்துருக்கோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நமக்கு 42 கொடுத்துருந்துச்சு, அதேமாதிரி இங்கேயும் 42 தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரோட் வித்து நம்ம கொடுத்துருந்துச்சு. ரோட் வித் வந்து நம்ம கரெக்டாக 41 கொடுத்துருந்துச்சு. இங்கே ரோட் வித் வந்து 41ல் இருக்குது. லைன் டைப் தான். சோலார் சிஸ்டம் இருந்துச்சு. சோலார் சிஸ்டம் வந்து 43 கொடுத்துருந்துச்சு, இங்கேயும் 43 தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது.
இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அங்கே ஜென்ரேட்டர் ரூம் சொன்னேன், அது வந்து 241 அங்கே இருந்துச்சு. நமக்கு இங்கேயும் 241ங்கிறது கரெக்டாக இருக்குது. அடுத்து மீட்ரு ரூம் வந்து 121 இருந்துச்சு, இங்கேயும் மீட்ரு வந்து 121 தான் இருக்குது. இப்போ நமக்கு இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு செப்டிக் டேங்க் இருந்துச்சு. செப்டிக் டேங்குங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, இந்த வெண்டிலேஷன் வாட்டர் கிளாசெட்டு, பாத்ரூம், டாய்லெட் இந்த ஏரியாவை தான் நம்ம வந்து செப்டிக் டேங்க் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ இந்த இது வந்து 102ங்கிறதுல கோடிங்கில் கரெக்டாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து ப்ராப்பராக செட் ஆகிருக்கு. இதோட கலர் கோடிங் வந்து 175. 175ங்கிறது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட டைமென்ஷன். அதாவது நீங்கள் கீழே போட்டிருக்கிற அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கீழே நம்ம போட்டிருப்போம்ல கிரவுண்டில், அந்த இதோட டைமென்ஷன் வந்து அதோட கலர் கோடிங் வந்து 175. அதுவும் இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பிளானுக்கு வருவோம். கிச்சனுக்கு வந்து கலர் கோட் 25 இதில் கரெக்டாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி சைட் அவுட்டு, ஹாலு, பெட்ரூம் இதுக்கெலாம் வந்து டைமென்ஷன் வந்து என்னென்னா 22. பாருங்கள், சைட் அவுட்டுக்கு 22 தான் இருக்குது. அது மாதிரி ஹாலுக்கும் 22 தான் இருக்குது. அது மாதிரி பெட்ரூமுக்கும் 22 தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பெட்ரூமுக்கும் 22 தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இது என்னென்னா, அதாவது நம்ம விண்டோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதோட ஸ்பேஸிங் வந்து நமக்கு காமிக்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இதோட கோடு வந்து 103 இருக்குது. இது நம்ம கரெக்டாக என்னென்னு செக் பண்ணுவோம். அப்புறம் பாருங்கள், இப்போது இதோட கோடு வந்து நமக்கு ஸ்டேர் கேஸ்க்குன்னு தனியாக நம்ம ஒரு டீட்டெயிலாக தனியாகவே ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் வந்து இதோட கோடெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். இப்போது இதோட விட்த்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். இது விட்த்துக்கு வந்து நம்ம கலர் கோடு வந்து 191, இதுலேயும் அதே 191 இருக்குது. இப்போது இது வந்து த்ரெட்டு, ஒவ்வொரு த்ரெட்டாக நம்ம சொல்லுவோம். ஹைட்டுனா ரைஸு, நம்ம படி கால் வைக்கிற இடம் த்ரெட்டு, நம்ம மேலே ஏறுற இடம் ரைஸுன்னு சொல்லுவோம். இப்போ த்ரெட்டுங்கிறது 190. அதாவது இதில் பார்க்குறதோட இந்த ஸ்டேர் கேஸ் டிஸ்டன்ஸ் இதில் பார்க்கலாம். அதாவது பாருங்கள், உங்களுக்கு இதில் நல்லா தெரியும். இது த்ரெட்டு வந்து 190, ரைஸ் வந்து 192. அதுமாதிரி உங்களோட ஸ்டேர் கேஸ் ஹைட் வந்து 193. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேர் கேஸுக்கு டீட்டெயிலிங் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கு. இந்த கோடுலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்காங்கிற மறுபடியும் செக் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்ரூம்க்கு வந்து தனியாக அதுக்கு தனி டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாத்ரூம்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 81ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதோட கோடு வந்து 81 இருக்குது. இது வந்து பாத்ரூமுக்கு, அதாவது டாய்லெட்டுக்கு. அதுக்கப்புறம் சன்ஷேடோவுக்கு என்னென்னா கலர் கோடு 30 கொடுத்துருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இது ஆல்ரெடி அப்ரூவல் ஆகி வந்த பிளான் தான், அப்படிங்கிறதுனால இதில் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. நம்ம ஒரு தடவை உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக ஒரு தடவை செக் பண்ணிப்போம். நம்ம ஸ்டேர் கேஸ்க்கு வருவோம். நான் சொன்ன மாதிரி த்ரெட்டு வந்து 190 இருக்குது, ரைஸ் வந்து 192 இருக்குது. நம்ம அதில் கொடுத்த அதே தான். அதுமாரி ஹேண்ட்ரில் 192, 93 பார்த்தோம், அது நமக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டேர் கேஸ் வித் 191, அதுவும் கரெக்டாக இருக்குது நமக்கு. நம்ம கிச்சனுக்கு கலர் கோடிங் பார்த்தோம் 25, அதுமாதிரி இங்கேயும் கரெக்டாக இருக்குது. 125ங்கிறது கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வரணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அந்த ட்ராயிங் வந்து ஆல்ரெடி அப்ரூவல் ஆன ட்ராயிங் தான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கலர் கோடிங் எல்லாமே சேமாக இருக்குது. கலர் கோடிங் எப்படி செட் பண்ணுங்கிறது முதற்கொண்டு நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுலேயும் வந்து உங்களோட டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.